ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சுடாத மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் போல் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு வதக்கி விட்டு பச்சை ஸ்மெல் போனதுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ போல் வந்து நான் இன்றைக்கி மட்டன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டு காரத்துக்கு ஏற்றாற்போல் வந்து மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கோங்க. கறி ஒரு 50% வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கினதுமே ஒரு லெமன் சேர்த்துட்டு ஒரு 1/2 பேக்கெட் போல் வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நான் 2 கப்பு போல் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தம் போட்டு கடைசியாக கொத்தமல்லி புதினா போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி.